Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi ala kulli hal. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alai. இன்றைக்கு நாம் ஜும்ஆ நாளில் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஜும்ஆ நாள் அன்று ஜும்மா தொழுகைக்காக வேண்டி முதல் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் பெரும்பாலான வியாபாரிகள் பாங்கு சொல்லி ஒரு அரை மணி நேரம் கழித்துத்தான் தங்களுடைய வியாபாரத்தை என்ன செய்கிறாங்க, கடைகளை சாத்துகிறார்கள். இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டியவை. இது மார்க்கத்திற்கு மாற்றமானது. அல்லாஹு தாலா ஜும்மா நாளை கண்ணியப்படுத்தி சொல்லியிருக்கிறான். ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த நாட்களை கண்ணியப்படுத்தாமல் விட்டுவிட்டால் மிகப்பெரிய குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். எனவே வியாபாரிகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு பேணுதலோடு நீங்கள் வியாபாரிகள் நீங்கள் முதல் பாங்கு சொல்லப்பட்ட உடனேயே கடையை சாத்திவிட வேண்டும், வியாபாரத்தை நிறுத்திவிட வேண்டும். பேணுதல் என்கிற அடிப்படையில் பாங்கு சொல்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் கடைகளை சாத்திக் கொள்வது அது ரொம்பவும் நல்லதாக இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் வியாபாரிகள் அதிக கவனத்தை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குளித்துவிட்டு நடந்து வர வேண்டும். வாகனத்தில் வராமல் நடந்து வந்து இமாமிற்கு அருகில் அமர்ந்து குத்துபாவை கேட்க வேண்டும், பயானை கேட்க வேண்டும். செவி தாழ்த்தி வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொண்டு அமைதியாக ஜும்மா தொழுகையை அதனுடைய குத்துபாக்களை நாம் கேட்டால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையும் ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ் கிதாபுகளில் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜும்மா தொழுகை யாரின் மீது கடமை என்று சொன்னால் அறிவுள்ள பாலிகான ஆண்கள் மீது கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய நபரின் மீது கடமையாக இருக்கிறது. ஆரோக்கியம் உள்ளவரின் மீது கடமையாக இருக்கிறது. ரொம்ப நோயாளிகள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், தவிர்க்க முடியாத பிரயாணங்கள், இது போன்ற நேரங்களில் முசாஃபிர்கள் மீது பயணிகள் மீது ஜும்மா தொழுகை கடமை இல்லை. அதுக்காக வேண்டி பயணிகள் மீது கடமை இல்லைங்கிறதுக்காக வேண்டி பக்கத்தில் இருக்க ஊருக்கெல்லாம் போறதுக்காக வேண்டி ஜும்மா தொழுகை விடுவது மிகப்பெரிய குற்றம். எந்த அளவுக்குனா, ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய பயணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அதுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலை, கட்டாயம் போயே ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட அந்த பிரயாணிகளுக்கு தொழுகை விடுவதற்கு லுகராக கசுராக தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர சும்மா சின்ன சின்ன பிரயாணம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் தொழுகைகளை ஜும்மா தொழுகை விட்டுவிடக்கூடாது. அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஜும்மா தொழுகை பார்வையுள்ளவர்கள் மீது கடமை, ஜும்மா கண் தெரியாதவர் மீது கடமை கிடையாது. ஏனென்று சொன்னால், கூட்டு போகிறதுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா பரவாயில்லை, யாரும் இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னா அவர் மீது ஜும்மா தொழுகை கடமை கிடையாது. அதே போல் நடப்பதின் மீது சக்தி இருக்கணும், நடந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அவராக நடந்து செல்ல முடியாத அளவுக்கு பலகீனமானவராக இருந்தால், அதாவது மற்றவங்க கூட்டு போனால் நடக்க முடியும் அப்படின்னா போயிடணும். நடக்க முடியாத அளவுக்கு சக்தி உள்ளவங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க, நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பலகீனமானவர்கள், நோயாளிகளுக்கு மீது தான் ஜும்மா தொழுகை கடமை இல்லையே தவிர 2 பேரும் கூட்டு போனால் நடக்க முடியும் அப்படின்னா அவங்களெலாம் ஜும்மா தொழுகைக்கு சிரமப்பட்டாவது ஜும்மா தொழுகைக்கு வந்துவிட வேண்டும் என்று மார்க்க சட்ட நிபுணர்கள் நமக்கு சொல்லித்தரார்கள். அது மட்டுமல்ல, ஜும்மா தொழுகை என்பது கொரோனாவுடைய காலத்தில் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி என்ன செய்யப்பட்டுச்சு, மறைஞ்சு தொழுகை வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி பள்ளிவாசலினுடைய கதவுகள் சாத்தப்பட்டு இருக்கக்கூடாது. எந்த பயமும் யாருடைய பயமும் இருக்கக்கூடாது. நிம்மதியாக பயமில்லாமல் தொழணும். அப்படி இருந்தால் தான் ஜும்மா தொழுகை கடமை. பயந்து தொழுகுவதற்கு அப்படி ஒரு பயம் இருக்குது அப்படின்னா ஜும்மா தொழுகை கடமை கிடையாது என்று மார்க்க சட்ட நிபுணர்கள் எழுதியிருக்கிறாங்க.
அதனால தான் ஜும்மா கொரோனாவுடைய காலத்தில் கூட பெரும்பாலான பள்ளிகளில் ஜும்மா தொழுகை வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவு செய்யப்பட்டதற்கான காரணம் என்னன்னா இதுதான். எனவே கதவு மூடப்படாமல் பள்ளிவாசலினுடைய கதவுகள் திறந்து வைக்கப்பட்டு நிம்மதியாக பயம் இல்லாமல் இருக்கணும். அதே போன்று தனிநபர் மீது ஜும்மா தொழுகை யாருமே இல்லை, ஊரில் யாரும் இல்லை, ஒரே ஒரு நபர் தான் இருக்காரு, ஒரு கிராமத்தில் இருக்காரு, ஒரு ஊரில் இருக்காரு. தனிநபர் மீது ஜும்மா கடமை கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 3 இமாம் அல்லாமல் 3 நபராவது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்கள் மீது தான் ஜும்மா கடமை என்பதாக மார்க்க சட்ட அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜும்மா தொழுகை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இமாம் ஹுத்பா ஓதும்போது பயான் செஞ்சு முடிச்சுட்டு இமாம் ஹுத்பா ஓதும்போது அமைதியாக இருக்கணும். எல்லோரும் அனைவரும் ஆண்கள் அத்தனை பேரும் பள்ளிவாசலில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அமைதியாக ஜும்மா அந்த ஹுத்பாவை கேட்கணும். மிம்பரப்படியில் ஏறி ஓதும்போது சின்ன பையனுங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, வாய் பேசாத அப்படின்னு சொல்லி இசாரா கூட செய்யக்கூடாது. இசாரா செய்தால் கூட அவர் பேசிய கணக்கில் வந்து விடுவார் என்பதாக மார்க்க சட்ட அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. எனவே ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. அது தொழுகையினுடைய 2 ரக்காஅத்திற்கு சமம். தொழுகையினுடைய 2 ரக்காஅத்திற்கு சமம். ஹுத்துபா மிம்பர் படியில் ஏறினதுலேருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் யார்ட்டி பேசக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தில் பெரும்பாலான நபர்கள் கவனக்குறைவாக என்ன செய்கிறாங்க, இந்த நேரத்தில் பேசுகிறாங்க. இதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தர் தும்புகிறார், தும்பி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறார் என்று சொன்னால் எர்ஹமுக்கல்லா கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க. எர்ஹமுக்கல்லா சொல்லணுங்கிறது நம்மளுடைய சட்டம். ஆனால் இது தொழுகையினுடைய ஹுக்குமாக இருப்பதின் காரணமாக ஒருத்தர் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் கூட அவருக்கு பதில் சொல்லக்கூடாது என்று மார்க்க சட்ட நிபுணர்கள் சொல்லித்தராங்க. இந்த அளவுக்கு தொழுகை நம்ம எப்படி என்ன செய்ய மாட்டோம். ஒருத்தர் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாரு, தொழுகையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, எர்ஹமுக்கல்லா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எர்ஹமுக்கல்லா இதுக்கு சொல்லக்கூடாது. குத்பா ஓதும்போது இமாம் மிம்பர் படியில் ஏறி குத்பா ஓதும்போது என்ன செய்யக்கூடாது, எர்ஹமுக்கல்லா சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. 3வதாக நாம் வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்று சொன்னால் சூரத்துல் கஹ்ஃப் ஓத வேண்டும். ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சூரத்துல் கஹ்ஃப் ஓத வேண்டும். ஒரு வாரத்தினுடைய இன்னும் 3 நாட்களினுடைய பாவங்கள், 10 நாளினுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் வந்துள்ளது. எனவே நாம் ஒவ்வொரு வாரமும் மறக்காமல் சூரத்துல் கஹ்ஃபை ஆண்களும் சரி பெண்களும் சரி ஓத வேண்டும். வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகள் எத்தி வைக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையினுடைய அசர் தொழுகைக்கு பிறகு தொழுத இடத்திலேயே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்கிற இந்த ஸலவாத்தை 80 முறை அதே இடத்துல உட்கார்ந்து ஓதனா 80 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ்ல இருக்கிறது. அல்லாஹு தஆலா மார்க்க சட்டங்களை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன்.